ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா வீக் 2க்கு உண்டான பாலிட்டியில் என்ன லெசன்ஸ் படிக்க போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நடுவண் அரசை பற்றி பார்க்க போகிறோம், அதாவது மத்திய அரசு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா வீக் 2க்கான ஸ்கெடியூல். வீக் 1க்கு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ். இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த 3 லெசன்ஸை நீங்கள் படித்தாலே பாலிட்டியில் 50% சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த 3 லெசனும் நீங்கள் எந்த வரியுமே ஒமிட் பண்ணக்கூடாது, லைன் பை லைனாக படிச்சிடணும். சரிங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு நோட்ஸ் கொடுக்காம நான் புக்லேயே நடத்துகிறேன். ஏன்னா நம்ம நோட்ஸ் எடுத்தாலும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக தான் எடுத்தாகணும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா வரிகளுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு டேரெக்டாக புக்லேயே நடத்துகிறேன். ஸோ புக் இருக்கவங்க வந்து புக்லேயே படிச்சுக்கோங்க. ஹைலைட் பண்ணி நான் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ வந்து புக்லேயே படிச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் தரேன். இந்த லெசன் மட்டும் நான் பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு தரேன். அதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பிரிண்ட் போட்டு படிங்க, இல்லாட்டினா புக்கு வாங்கி படிங்க. நீங்கள் வந்து பிடிஎஃப் வச்சே படிக்கிறது ரொம்ப சிரமம், கண்ணு கெட்டு போயிடும். சரிங்களா? ஸோ கண்ணு வலிக்க ஆரம்பிச்சிடும். செல்லுலேயே நீங்கள் பார்த்து படிச்சுக்கிறீங்கன்னா ஒரு லெசன் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு வந்துடும். சரிங்களா? செல்லுலேயே அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் நிறையா வரும். சரிங்களா? செல் ரொம்ப ஹேங் ஆகும். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சு படித்தா அப்புறம் அவங்களுக்கு படிக்கணுன்ற ஆசையே இல்லாமல் போயிடும். அதனால் புக்கு இருந்தால் புக்கில் அண்டர்லைன் பண்ணி படிங்க. சப்போஸ் புக்கு இல்லைன்னா பிடிஎஃப் தரையில், ஸோ பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் போட்டு கூட படிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ இப்போ வீக் 1 வீக் 2 ரெண்டுமே சேர்த்து என்னைக்கு டெஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து தயாராகுங்க. சரிங்களா? ஏன்னா வீக் 1 இன்னும் நம்ம கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால தான் வந்து இந்த 2 ஸ்கெடியூலையும் சேர்த்து வெள்ளிக்கிழமை டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வந்தால் தான் குரூப் 4ல் வந்து நம்ம வந்து பாஸ் ஆக முடியும். ஸோ ஜனவரி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, நமக்கு வந்து ஜூன் மாதம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வைக்கிறாங்களோ இல்லையோ அதுக்குள்ளாட்டி நம்ம தயாராக இருக்கணும். சரிங்களா? ஸோ படித்து முடிச்சிடலாம். சரிங்களா? நான் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 60 நாள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 60 நாள் கஷ்டப்பட்டிங்கன்னா அடுத்த 60 நாள் சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணுவோமா, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணும்போது அடுத்து இதே டாபிக் தான் படிக்க போகிறோம். ஏன்னா சிலபஸில் இதே டாபிக் தானே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே தான் நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப அடுத்த 60 நாள் உங்களுக்கு ஈஸியாக நம்ம ஜாலியாக எப்படி படிக்கலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? ஸோ என்ன லெசன் பற்றி பார்க்க போகிறோன்னா நடுவண் அரசை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நடுவண் அரசு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் அந்த பேர் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு மத்திய அரசாக இருந்துச்சு, அப்புறம் நடுவண் அரசாக அதை வந்து பேர் மாற்றினாங்க. இப்போ அதுக்கு பேர் என்னென்னா ஒன்றிய அரசுன்னு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் மாதிரி. பாலிட்டியை பொறுத்தளவுக்கு கரண்ட் அப்டேட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்பைக்கு வந்து அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கரண்ட்டில் வந்து மாறிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கரண்ட் அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதையும் நோட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? நம்ம அதுக்குன்னு தனியாக படிக்க வேணாம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது அதோட மிங்கிள் பண்ணி படித்தோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ மத்திய அரசை பற்றி பார்க்கலாமா? ஸோ மத்திய அரசுனா என்ன? ஸோ மத்திய அரசு வந்து எப்படி செயல்படும், மத்திய அரசில் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ அது மத்திய அரசோட நிர்வாகம் எப்படி இருக்கும், அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு லெசனை படிக்க போகிறோம்னா அதில் என்ன நம்ம படிக்க போகிறோன்னு ஒரு ஆர்வத்தோட வந்து படிக்கிறது தான் நம்ம வந்து ஈஸியாக நமக்கு வந்து மைண்டில் நிற்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாலிட்டி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து நம்ம நாட்டோட அரசியலை பற்றி, நம்மளோட நாட்டோட அரசியல் எப்படி இருந்துச்சு, அதோட நிர்வாகம் எப்படி இருக்குது, அந்த நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக நம்ம படிக்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் தான் எல்லாருமே ஃபுல் மார்க் வாங்குவாங்க. சரிங்களா? 12 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 12 கொஸ்டினுமே பாலிட்டியில் அடிச்சிருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாலிட்டி வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ பாலிட்டியில் எந்த கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், மத்திய அரசில் இப்போ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த மத்திய அரசுன்றது இந்த 10th ஒரே ஒரு புக்கில் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த லெசனை எந்த அளவுக்கு தரவாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தரவாக படிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ மத்திய அரசில் என்னென்ன பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோன்ற மாதிரி ஒரு கற்றலின் நோக்கங்கள்னு சொல்லி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை முன்னாடியே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பார்க்க போகிறோன்னா மத்திய அரசுனா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்னா யார், துணை குடியரசுத் தலைவர்னா யார், ஸோ பிரதம அமைச்சர்கள், மக்களவைனா என்ன, மாநிலங்களவைனா என்ன, உச்ச நீதிமன்றம்னா என்ன. ஸோ இதை பற்றி என்னது, வெறும் 4 பாயிண்ட் தான். இதை பற்றி பார்க்குறது தான் இந்த மத்திய அரசே. சரிங்களா? ரொம்ப ஈஸியான பாடம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா?
ஸோ பாருங்கள், அறிமுகம் பாருங்கள். இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசு தான். சரிங்களா? இந்திய நாட்டோட உயர்ந்த அரசாங்க அமைப்பு எது? இந்த மத்திய அரசு. இதன் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா புது டெல்லியில் இருக்குது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படியே லைன் பை லைனாக கூட நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லைன் உங்களுக்கு அப்படியே ஞாபகம் வரணும் வரிசையாக. சரிங்களா? அடுத்தடுத்த பாயிண்ட் என்ன வரும்னு ஞாபகம் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவண் அரசு. ஸோ அதன் தலைமையகம் எங்கே இருக்குது? புது டெல்லியில் இருக்குது. சரிங்களா? 3வது பாயிண்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5இல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் பார்த்திங்கன்னா இந்த நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப 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 முக்கியம். மத்திய அரசோட நிர்வாக அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் என்னன்னு கேட்கலாம், பகுதி என்னன்னு கேட்கலாம். பகுதி 5 ஆர்டிக்கல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கல் பிரிவுகள் இது எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல்னால் அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரிவுகள் இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து கோர்வையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் இந்த லெசனில் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முகத்தன்மையை கருத்தில் கொண்டு, ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பரந்த நாடு. சரிங்களா? இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு நாட்டோட மக்கள் தொகைக்கு வந்து இந்தியாவில் இருக்க மாநிலத்தோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்க ஒரு நாட்டோட மக்கள் தொகை அவ்வளோவா தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்தியாவோட மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னது இந்தியா வந்து கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை வந்து வழங்கியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் தான் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டில் அந்தந்த மதம், அதாவது அந்தந்த கடவுள் கும்பிட்றவங்க மட்டும்தான் வசிப்பாங்க. சரிங்களா? இந்த இந்தியாவில் மட்டும்தான் எல்லா ஜாதியினரும் எல்லா கடவுளை வணங்குபவரும் கலந்துருக்கிறது எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான். அதனால தான் நம்ம இந்தியா வந்து என்னதுன்னா கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை வந்து நமக்கு வந்து வழங்குது. கூட்டாட்சினா என்னது? அதாவது மத்திய அரசும் இருக்கும், மாநில அரசும் இருக்கும், தனியாக சுயேட்சையாக நின்று ஜெயிக்கிறவங்களும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அரசர் மட்டும்தான் இருப்பாங்க, ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து குடியரசுத் தலைவர் இருப்பார், துணை குடியரசுத் தலைவர் இருப்பார், பிரதமர் இருப்பார். பிரதமர் தான் அந்த மத்திய அரசாங்கத்தையே நிர்வகிக்கிறவர். சரிங்களா? ஸோ பிரதமர் இருப்பார், முதலமைச்சர் இருப்பாங்க, அதுக்கு கீழே எம்எல்ஏக்கள், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி கூட்டாட்சி, அதாவது ஒரு கட்சி வந்து ஒருத்தரை மட்டும் இதாக கொண்டதாக இருக்காது. சரிங்களா? அதாவது ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோடு சேர்ந்து கூட்டாகவும் நம்ம வந்து அரசாங்கத்தை வந்து நிர்வகிக்க செய்யலான்ற மாதிரி சட்டம் இருக்குது. சரிங்களா? அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஒரு கூட்டாட்சி முறையிலான அரசாங்கத்தை அரசை வந்து நமக்கு வழங்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் கேட்கலாம், இந்தியா வந்து கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துதான்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஸோ எப்படினாலும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால் இதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டையும். சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மத்திய அரசு பார்த்திங்கன்னா 3 அங்கங்களை கொண்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இந்த 3 அங்கங்களை கொண்டது தான் என்னது? மத்திய அரசு அல்லது நடுவண் அரசு அல்லது ஒன்றிய அரசு. சரிங்களா? இப்போ வந்து ஒன்றிய அரசுன்னு மாற்றிருப்பாங்க. ஸோ இப்போ புது புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 2024 எடிஷன், 2023 3 to 4 எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுன்னு மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அது என்னென்னு பாருங்கள். நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ நடுவண் அரசை பற்றி ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மத்திய அரசில் இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி. சரிங்களா? ஸோ நிர்வாகம்னா அந்த நிர்வாகத்துக்கு கீழே யார் யார் கீழே வருவாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். அவருக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். அதுக்கு கீழே யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை குழு. சரிங்களா? அடுத்து சட்டமன்றம் பாருங்கள். சட்டமன்றம், நாடாளுமன்றம்லாம் ஒன்று தான். சரிங்களா? இப்போ நாடாளுமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? எனக்கே நிறைய தடவை இந்த படிக்கும்போது நிறைய தடவை வந்து கன்ஃபியூஷன் வந்திருக்கு. சட்டமன்றம்னா என்ன, நாடாளுமன்றம்னா என்ன, பாராளுமன்றம்னா எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ சட்டமன்றம், நாடாளுமன்றத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். என்னென்னா மாநிலங்களவை, மக்களவை. சரிங்களா? மாநிலங்களவைனா என்னதுன்னா ராஜ்யசபான்னு அர்த்தம், மக்களவைனா லோக்சபா. மாநிலங்களவைக்கு இன்னொரு பெயர் மேலவைன்னு இருக்குது, மக்களவைக்கு இன்னொரு பேர் என்னென்னா கீழவைன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ மாநிலங்களவை, மேலவை, ராஜ்யசபா 3மே ஒன்று தான். சரிங்களா? மக்களவை, லோக்சபா, லோக்சபா, கீழவை இது 3மே ஒன்று தான். சரிங்களா? ஸோ கொஸ்டின் வந்து இது அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்து பாருங்கள், மாநிலங்களவையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னா 250 உறுப்பினர்கள். சரிங்களா? ஸோ அதில் 238 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். 12 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவர். சரிங்களா? ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மக்களவையில் பார்த்திங்கன்னா 545 உறுப்பினர்கள். அதில் 543 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். சரிங்களா? 2 உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். அதான் ஆங்கிலோ இந்தியர்கள்ன்ற அவர் 2 பேர் தேர்ந்தெடுப்பார். சரிங்களா? ஸோ இதான் மக்களவையில் உள்ள உறுப்பினர்கள். அடுத்து பாருங்கள், நீதித்துறை. ஸோ நீதித்துறையில் பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றம், இந்திய தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகள்னு சொல்லி 3 பேர் இருப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு யார்? இந்திய உச்சநீதிமன்றம். நீதித்துறையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவோட உச்சநீதிமன்றம் தான் ஃபஸ்ட்டு வரும். சரிங்களா? அதுக்கு கீழே தான் மற்ற கோர்ட்டெல்லாம் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய நிர்வாகம் என்பது குடியரசுத் தலைவர். அங்கே பார்த்தோம்னா அதுதான் கொடுத்துருக்காங்க. துணை குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு மற்றும் இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஆகியோரை உள்ளடக்கியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கே சொன்னோன்னா சட்டமன்றம், நாடாளுமன்றம், பாராளுமன்றம் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா 2 அவைகளை கொண்டது. ஒன்று மாநிலங்களவை, ராஜ்யசபா மற்றும் மக்களவை, லோக்சபா. ஸோ இது ஏற்கனவே பார்த்தது தான். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ரொம்ப ஈஸியான பாடம். சரிங்களா? பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப ஈஸியான பாடம். சரிங்களா? அப்போ பார்க்கலாமா? ஸோ இந்திய குடியரசுத் தலைவர். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா மத்திய அரசின் நிர்வாக தலைவர். ஸோ நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் யார்? குடியரசுத் தலைவர். ஸோ இந்த பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். ஸோ அவர் என்னது? பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யாருன்னா இந்த குடியரசுத் தலைவர். ஸோ உண்மையான அதிகாரம் பெற்றவர், உண்மையான நிர்வாக அதிகாரி தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். சரிங்களா? பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். உண்மையான நிர்வாகம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவின் முதல் குடிமகன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் குடிமகன். ஸோ கொஸ்டின் கேட்கலாம், இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். யாருன்னா குடியரசுத் தலைவர். ஸோ முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். என்னது? முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். ஸோ எந்த சட்டப்பிரிவு? இதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆர்டிக்கல் 53 படி, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஆர்டிக்கல் 53 படி குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா அவருக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள் இருக்கும்ல. ஸோ அந்த அதிகாரங்களை பார்த்திங்கன்னா அவர் நேரடியாகவோ அல்லது அவரை சார்ந்த அலுவலர்கள் யாருன்னா அந்த பிரதமர் தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்க மூலியமாக அவர் செயல்படுத்துவாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரதமர் மூலியமாக தான் அவர் எல்லாத்தையுமே செயல்படுத்துவார். அதனால தான் உண்மையான தலைவர் பிரதம அமைச்சர்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன பார்த்துருக்கோம்? ரொம்ப ஈஸியானது தான். என்ன பார்த்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். தேர்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் குடிமகன் அவர் தான். ஃபோர்த்து பாயிண்ட்டு முப்படைகளின் தலைமை தளபதி. ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 53 படி அவருடைய நிர்வாக அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக அவர் அந்த அதிகாரங்களை செயல்படுத்துவார். ஸோ மொத்தம் இந்த பேராகிராஃபில் எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியானது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பாருங்கள், தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயதுகள். ஸோ தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்ன வயதுகள்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன தேர்தல்? குடியரசுத் தலைவர் தேர்தல். சரிங்களா? ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எதுக்காண்டி போட்டியிட போகிறாங்க? குடியரசுத் தலைவரை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குடியரசுத் தலைவர் பதவிக்கான போட்டியிடுவதற்கான அந்த தகுதிகள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன? ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவர் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்திய குடிமகனாக இருக்க வேணும். சரிங்களா? ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். செகண்ட் பாயிண்ட் என்னது? 35 வயது கண்டிப்பாக அவருக்கு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். சரிங்களா? நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது
மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் வந்து அவர் வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ 3rd பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த இந்த 35 வயசுன்றது தான் ரொம்ப குழப்பம். 30 வயசா 35 வயசான்னு குழப்பம். ஸோ அதுவும் வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்து மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியினை வந்து அவர் வந்து பெற்றிருத்தல் வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. 4th பாயிண்ட். சரிங்களா? ஸோ அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள என்னதுன்னா 10 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 10 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாது. என்னதுன்னா குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை பதவி வகிக்கும் பட்சத்தில் அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் பதவியை ஏற்கும்போது அப்பதவி வந்து காலியானதாக இருக்கணும். சரிங்களா? அவர் அந்த குடியரசுத் தலைவர்ன்ற பதவியை பொறுப்பேற்கும் போது அவர்கிட்ட எந்த ஒரு பதவியுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான பாக்ஸ். சரிங்களா? என்னது ரொம்ப 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 முக்கியமான பாக்ஸ் என்னதுன்னா புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன். ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா அதாவது இந்த குடியரசுத் தலைவர் பதவி வகிக்கிறார்ல அவருக்கு வந்து 2 இல்லங்கள் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அவரோட பணிகளை செய்யறதுக்கு வடக்கில், அதாவது இந்தியாவோட மேப் இருக்குது பாருங்கள், அந்த மேப்பை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ அந்த இந்தியாவோட மேப்பில் அவருக்கு பார்த்திங்கன்னா வடக்கில் ஒரு ஹவுஸும் தெற்கில் ஒரு ஹவுஸும் இருக்கும். சரிங்களா? ஸோ வட இந்தியாவில் ஒரு ஹவுஸும் தென்னிந்தியாவில் ஒரு ஹவுஸும் இருக்கும். சரிங்களா? அதுதான் அவர் வந்து இந்தியாவை சமமாக பார்க்குறதுக்கான அடையாளம். சரிங்களா? அதனால தான் அவருக்கு வந்து வடக்கில் ஒன்று தெற்கில் ஒன்று அவருக்கு வந்து ஒரு அலுவலகம் வில்லம் 2மே ஒன்றா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அது என்னன்னு பாருங்கள். குடியரசுத் தலைவரின் புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் ஆகும். சரியா? அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் 2மே ஒரே கட்டடத்தில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இருந்த போதிலும் அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்களில் உள்ளன. அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? ஒன்று எங்கே புதுடில்லியில் இருக்கா? ஸோ இன்னும் 2 எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? எங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை வந்து அவர் வந்து மேற்கொள்வார். சரிங்களா? அந்த 2 இதுக்குமே வருஷத்துக்கு ஒரு தடவை சேர்ந்து அவருடைய அலுவலக பணிகளை வந்து அவர் மேற்கொள்வார். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம். சரிங்களா? அது எங்கன்னா இந்தியாவின் வடக்க வந்து சிம்லாவில் உள்ள ரிட்ரீட் கட்டிடம், தெற்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம். சரிங்களா? இவைகளில் வந்து ஒன்று வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும் அமைந்துள்ளது. இது நாட்டின் ஒற்றுமையையும் மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தையும் ஒற்றுமையும் பறைசாற்று விதமாக இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்கள். சரிங்களா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்னா ஒற்றை மாற்று விகிதாச்சாரம் மூலம் பிரதிநிதித்துவத்தின் மூலம் தான் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ இந்த வாக்காளர் குழுமம்னா என்ன? ஸோ வாக்காளர் குழுமம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாக்காளர் குழுமம். சரிங்களா? குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் யார் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? யார்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவரின் பதவி காலம் ஸோ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பதவி காலம் எவ்வளோ? 5 ஆண்டுகள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர். ஸோ அவர் எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நிற்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் குடியரசுத் தலைவர் ஆகலாம். அவருக்குன்னு கணக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஆனால் 5 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவர் அந்த எலெக்ஷனில் நிற்கலாம். சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள் குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரங்கள். குடியரசுத் தலைவரோட முதல் அதிகாரம் பாருங்கள் நிர்வாக அதிகாரங்கள். ஸோ அவருக்கு என்னென்ன நிர்வாக அதிகாரங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 77 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். சரிங்களா. என்னது ஆர்டிக்கல் என்னது 77 படி நடுவணர் அதாவது மத்திய அரசு ஒவ்வொரு நடவடிக்கையும் எனது குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. பிரதம அமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறையீடு ஒதுக்கீடு செய்கிறார். சரிங்களா. யாரோட ஆலோசனைப்படி பிரதம அமைச்சரோட ஆலோசனைப்படி தான் துறைகளை ஒதுக்கீடு செய்வார். சரிங்களா. ஸோ இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்கள், தலைமை கணக்கு தணிக்கையாளர், இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், நடுவண் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். ஸோ இந்த பாயிண்ட்டு ரொம்ப 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 முக்கியம். குடியரசுத் தலைவர் யாரை நியமனம் செய்கிறாங்கன்னு சொல்லி பொருந்தாததில் கேட்கலாம், சரியானதில் கேட்கலாம், பொருத்துகளில் கேட்கலாம், கூற்று காரணத்தில் கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் பாலிட்டி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா சட்டமன்ற அதிகாரங்கள். ஸோ சட்டமன்ற அதிகாரம் ஃபஸ்ட் நிர்வாக அதிகாரம் பார்த்துட்டோமா. ஸோ நிர்வாக அதிகாரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, அவர் யாருக்கு பதவி பிரமாணம் செய்து அதை யாரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள். ஸோ சட்டமன்றத்தில் அவருக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குன்னு பாருங்கள். பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவங்கி வைக்கிறார். என்னது நாடாளுமன்றத்தில் அதாவது உரையை தொடங்கி வைப்பதே யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா. இவர் உரையை தொடங்கி வச்சதுக்கப்புறம் தான் அந்த கூட்டமே நடக்கும். சரிங்களா. மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தான் துவங்குகிறது. என்னது ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. சரிங்களா. இவருடைய உரையுடன் துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவார். ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். சரிங்களா. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு நாடாளுமன்றத்தை எத்தனை முறை கூட்டுவார்? 2 முறை கூட்டுவார். சரிங்களா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவாங்க. சரிங்களா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து செய்தி அனுப்பலாம். சரிங்களா. என்னது நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் சட்ட மசோதா பார்த்திங்கன்னா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்து அவருக்கு செய்தி அனுப்பலாம்னு சொல்கிறாங்க. செய்தி அனுப்பலாம். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னர் மட்டும்தான் அனைத்து மசோதாக்களும் சட்டமாகும். சரிங்களா. என்னது நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு மசோதா நிலுவையில் இருந்தால் அது குறித்து குடியரசுத் தலைவருக்கு செய்தி அனுப்பலாம். அதை குடியரசுத் தலைவர் அந்த மசோதாவை சட்டமாக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. சரிங்களா. அவர் ஒப்புதல் இல்லாமல் அதை சட்டமாக்க முடியாது. சரிங்களா. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. என்னது நிதி மசோதா. சரிங்களா. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் அனுமதியின்றி நாடாளுமன்றத்தில் நம்ம அறிமுகம் செய்யவே முடியாது. சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு. சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நிதி மசோதாவை நம்ம நாடாளுமன்றத்தில் அறிமுகமே செய்ய முடியாது. ஸோ நாடாளுமன்றத்தின் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ குடியரசுத் தலைவர் முடிவு கொண்டு வரலாம். சரிங்களா. ஸோ குடியரசுத் தலைவர் நினச்சா என்னது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலிருந்து அல்லது ஒரு அவையில் ஏதேனும் ஒரு கூட்டத்தை அவர் முடிவுக்கு கொண்டு வர முடியும். சரிங்களா. இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு தான். மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. என்னது நாடாளுமன்றத்தை அவரால் மக்களவையை பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலம் முடியறதுக்கு முன்னாடியே அவருக்கு கலைக்கிற அதிகாரம் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுவும் ஒன்று தான். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் கலை, இலக்கியம்,
விளையாட்டு மற்றும் சமூக பணி ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கும் 12 நபர்களை பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் எதுக்கு மாநிலங்களவைக்கு நியமிக்கிறார். என்னென்ன? கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு மற்றும் சமூக பணி. ஸோ எத்தனை நபர்கள்? 12 நபர்களை மாநிலங்களவையில் நியமிக்கிறார். ஆங்கிலோ இந்தியர் சமூகத்தை சேர்ந்த 2 நபர்களை மக்களவையில் அவர் பிரதிநிதித்துவம் இல்லை என்று கருதும் பட்சத்தில் குடியரசுத் தலைவர் நியமிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிதி அதிகாரங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருந்து நிர்வாக அதிகாரங்கள் பார்த்தோம், அடுத்து சட்டமன்ற அதிகாரங்கள் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நிதி அதிகாரங்கள். சரிங்களா? ஸோ நிதி அதிகாரங்கள் என்னன்னு பாருங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே அதாவது மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். ஸோ என்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். அதாவது நடுவண் அரசு ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னரே நடுவண் நிதி அமைச்சர், அதாவது மத்திய அரசுக்குன்னு ஒரு அமைச்சர் இருப்பார்ல, ஸோ அவர் மக்களவையில் சமர்ப்பிப்பார். சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அவசர கால நிதியினை குடியரசுத் தலைவரிடம் அளித்துள்ளது. அவரின் பரிந்துரையின்றி எந்த ஒரு மானிய கோரிக்கையையும் கொண்டு வர முடியாது. என்னது? குடியரசுத் தலைவரோட அனுமதி இல்லாமல் எந்த ஒரு மானிய கோரிக்கையுமே கொண்டு வர முடியாது. சரிங்களா? இந்தியாவின் அவசர நிலையிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. என்னது? அவசர நிதியிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்களே மேற்கொள்ளும் அதிகாரம் யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அவரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த அதிகாரம் பார்த்திங்கன்னா அவருக்கு மட்டும்தான் உண்டு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதி குழுவினை அவர் அமைப்பார். சரிங்களா? என்னது? எத்தனை ஆண்டுக்கு ஒரு தடவை? ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அவர் அந்த நிதி குழுவினை அமைப்பார். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்ன அதிகாரம் பாருங்கள், நீதி அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது? நீதி அதிகாரங்கள். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 72வது சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் இந்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னது? தண்டனையிலிருந்து ஒருவரை ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும், மன்னிப்பு வழங்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. சரிங்களா? எத்தனாவது சட்டப்பிரிவு? 72வது சட்டப்பிரிவின்படி. சரிங்களா? ரொம்ப முக்கியம் அந்த ஆர்டிக்கல். அடுத்து பாருங்கள், இராணுவ அதிகாரங்கள். ஸோ இராணுவ அதிகாரங்கள்னால் என்னன்னு பாருங்கள். நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. என்னது? 53(2) குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. ஸோ என்னது? பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை. சரிங்களா? ஆர்டிக்கல் என்னது? 53(2). சரிங்களா? ஸோ அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை அவர் என்னது? சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். சரிங்களா? ஸோ இராணுவ அதிகாரங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ராஜதந்திர அதிகாரங்கள். ஸோ இது என்ன? ராஜதந்திர அதிகாரங்கள் வித்தியாசமாக இருக்கா? அதாவது வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். சரிங்களா? ஒவ்வொரு நாட்டிலையும் தூதர்கள் இருப்பாங்க. சரிங்களா? இந்த நாட்டுக்கெல்லாம் நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சில தூதர்கள் இருப்பாங்க. அதுதான் என்னது? ராஜதந்திர அதிகாரங்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறும். சரிங்களா? ஒரு நாட்டோட முதல் குடிமகன், முதல் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்திய நாட்டில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா 352வது சட்டப்பிரிவிலும், மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும், நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் 360வது சட்டப்பிரிவிலும் உள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னது? ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா நெருக்கடி நிலை அதிகாரங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கல் ரொம்ப முக்கியம். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 352. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356. சரிங்களா? அடுத்து நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் பார்த்திங்கன்னா 360. ஸோ இது அப்படியே பொறுத்துகளை கொடுத்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த இது ரொம்ப 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 முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த நாட்டில் எத்தனை முறைன்னு சொல்லி கேட்கலாம்.
கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்களில் 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் நீக்கம். ஸோ அது என்னன்னு பார்ப்போமா. குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய பணித்துறப்பு கடிதத்தினை யார்கிட்ட கொடுக்கலான்னா துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். சரிங்களா. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படுறான். சரிங்களா. ஸோ குடியரசுத் தலைவரவே பதவி நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? துணை குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இவருக்கு எதிரான குற்றச்சாட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் அவைக்கு வருகை புரிந்தவர்களில் 1/4 குறையாமல் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். என்னது, அவர் குடியரசுத் தலைவர் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ அந்த குற்றச்சாட்டு வந்து நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா 2 அவை, என்னென்ன, மாநிலங்களவை, மக்களவை, இந்த 2 அவையிலுமே பார்த்திங்கன்னா 4/1 குறையாமல் கண்டிப்பாக வந்து அவருக்கு எதிராக வாக்களிச்சிருக்கோம். ஸோ அப்படி வந்து இது பண்ணால் மட்டும்தான் குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்தாலும் அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் முறை அப்பதவியில் வந்து வகிக்க முடியும். சரிங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஸோ நம்ம வந்து என்னது, குடியரசுத் தலைவர் இப்போ முடிச்சிட்டோம். சரிங்களா. ஸோ குடியரசுத் தலைவரோட அதிகாரம் என்ன, அவரோட தகுதி என்ன, தேர்தலில் போட்டியிட தேவையான தகுதிகள் என்ன, ஸோ அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அவர் யாரை நியமிக்கலாம், ஸோ அவரை பதவி நீக்கிறதுக்கு என்னென்னலாம் யார்கிட்ட அவர் வந்து அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம், ஸோ குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், ஸோ நிர்வாக அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து குடியரசுத் தலைவர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து இவரோட அதிகாரங்கள் என்ன, பதவி என்ன, தேர்ந்தெடுக்கும் முறை என்ன, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா 63வது பிரிவின்படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வந்து வகிக்கிறார். என்னது, நாட்டின் 2வது உயர்ந்த பதவி எது? துணை குடியரசுத் தலைவர். சரிங்களா. எத்தனாவது பிரிவு? 63 ஆர்டிக்கலின் படி. சரிங்களா. அலுவலக முன்னுரிமையின் படி குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இவர் உள்ளார். என்னது, குடியரசுத் தலைவருக்கு அடுத்து யார் இருக்காருன்னா இவர் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா. ஸோ முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தோம், டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு பார்த்தோமா. ஸோ இந்த முதல்றது வரதெல்லாம் ரொம்ப முக்கியம், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இப்பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவரின் பதவியை போன்றது. துணை குடியரசோட தலைவி எப்படிப்பட்ட பதவியானது? அமெரிக்க குடியரசுத் தலைவரின் துணை குடியரசுத் தலைவரின் பதவி போன்றதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதவி வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகள் என்னென்ன, ரொம்ப முக்கியம். சரிங்களா. அவரும் என்னென்னா இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். குடியரசுத் தலைவருக்கும் பார்த்திங்கன்னா 35 வயசு தான், இவருக்கும் 35 வயசு பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். சரிங்களா. நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறுதல் பதவியில் இருக்கக்கூடாது. சரிங்களா. ஊதியம் பெறும் பதவியில் வந்து இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளையும் அவர் வந்து பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா. ஸோ அடுத்து தேர்தல் மற்றும் பதவிக்காலம் பார்க்கலாமா. ஸோங்க பாருங்கள், ஆர்டிக்கல் 66(1) படி, என்னது, ஆர்டிக்கல் 66(1) படி, அதாவது துணை குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் குடியரசுத் தலைவர் போலவே மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். என்னது, இவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. ஸோ குடியரசுத் தலைவரும் பார்த்திங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, மறைமுகமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா. ஸோ துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். எவ்வளோ? துணை குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். பதவிக்காலம் முடியும் முன்னரே பார்த்திங்கன்னா பணி துறப்பு, இறத்தல் மற்றும் பணி நீக்கம் ஆகிய காரணங்களால் அவர் பதவிக்கு வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். சரிங்களா. அவர் மீண்டும் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர். சரிங்களா. மேலும் புதிய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் வரை மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை வந்து பணிகளை செய்வார்னு சொல்லியிருக்காங்க. என்னது, அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை என்னது மாநிலங்களவையின் துணைத் தலைவர் தான் பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் பணிகளை வந்து செய்வார். சரிங்களா. ஸோ பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. என்னென்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார்.
ஸோ என்னது, குடியரசுத் தலைவரும் துணை குடியரசுத் தலைவரும் பதவி என்னது ஒரே நேரத்தில் காலியாக இருந்துச்சுன்னா அவரோட பணிகளை யார் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதி தலைமை நீதிபதி, அதாவது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த பணியை வந்து மேற்கொள்வார். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா, இது வந்து ஒரு தடவை நடந்திருக்குது. ஸோ எந்த ஆண்டு நடந்திருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார், எம் ஹிதயதுல்லா வந்து குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ எந்த வருஷம், 1969 வருஷம். யாருன்னா எம் ஹிதயதுல்லா. ஸோ யார் குடியரசுத் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் பாருங்கள். மக்களவையின் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கலாம். சரிங்களா, என்னது, மக்களவையில் ஒப்புதலுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலம் துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவியை வந்து நீக்கலாம். சரிங்களா, இத்தகைய தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாட்களுக்கு முன்னரே துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு அறிவிப்பை வழங்க வேண்டும். என்னது, குறைந்தபட்சம் 14 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அறிவிச்சிருக்கணும், உங்களை பதவியிலிருந்து நீக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்கணும். சரிங்களா, அப்படி அறிவித்தால் மட்டுமே துணை குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க செயல்பாடுகளில், துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். ஸோ என்னது, மாநிலங்களுடைய தலைவர் யார், துணை குடியரசுத் தலைவர். ஸோ மாநிலங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவார். ஸோ அது என்னது, மாநிலங்களவையில் என்னென்ன நடக்கக்கூடாது நடக்கணுன்றதை இவர் தான் முறைப்படுத்தி சொல்லுவார். சரிங்களா, ஸோ மாநிலங்களவையின் மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிப்பார். மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். என்னது, மாநிலங்களில் ஒரு தீர்மானம் அல்லது ஒரு கேள்வியை இந்த கேள்வியை அனுமதிக்கலாமா வேண்டாமான்றதை முடிவு செய்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணை குடியரசுத் தலைவர். ஸோ மிகப்பெரிய பிரச்சனையின் போது அவையின் நடவடிக்கைகளை அவர் ஒத்திவைக்கவும் அல்லது முடிவுக்கு கொண்டு வரவும் செய்யலாம். சரிங்களா, ஸோ குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா உடல்நலக் குறைவால் தனது கடமைகளை ஆற்ற இயலாத போதும் அல்லது வெளிநாட்டில் அல்லது நாட்டில் இல்லாத போதும் துணை குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரின் பணிகளை கவனிப்பார். யார், துணை குடியரசுத் தலைவர். என்னது, குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில். சரிங்களா, குடியரசுத் தலைவருக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லையோ இல்லை அவர் வந்து வேறு ஏதோ ஒரு வேலையாக வந்து அவர் வெளிநாட்டுக்கு செல்கிறாரு, நாட்டில் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு ஒரு 6 மாதம் வேணால் துணை குடியரசுத் தலைவர் வேணால் அந்த குடியரசுத் தலைவரோட வேலைகளை வந்து செய்யலாம். சரிங்களா, ஸோ அதுக்கு அந்தளவுக்கு அவருக்கு வந்து அந்தளவுக்கு நிர்வாக அதிகாரம் இருக்குது. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, முடிவு வாக்கு. ஸோ இப்படின்னா என்ன, கேஸ்டிங் ஓட் அப்படின்னா என்னது, அதாவது மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்கும் பட்சத்தில், என்னது, மாநிலங்களில் வந்து குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தேர்ந்தெடுத்து வந்து வாக்கெடுப்பு நடக்கும்ல. ஸோ அப்போ வந்து சமநிலையில் இருக்கும்போது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எத்தனை ஆர்டிக்கல் 100 படி குடியரசுத் தலைவர் பார்த்திங்கன்னா வாக்களிக்கலாம். சரிங்களா, என்னது, குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். ஸோ இது சட்ட மசோதாவின் ஒப்புதலுக்கு ஒரு வாக்கு மட்டுமே தேவை என்ற நிலையை குறிக்கிறது. ஸோ அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க எவருக்குமே உரிமை கிடையாது. சரிங்களா, ஸோ ஒரு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவை வந்து வாக்கெடுப்பு நடக்கும்போது வாக்கு வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் அந்த ஓட்டு இருக்கும்போது ஸோ யார், குடியரசுத் தலைவரோட வாக்கு தான் அங்கே வந்து குடியரசுத் தலைவரோட வாக்கு தான் அங்கே வந்து முன்னிலையில் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த வாக்கை எதிர்த்து பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து அந்த சட்ட மசோதா தான் நிறைவேற்றப்படும். சரிங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ என்ன பார்த்துட்டோம், குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம், பிரதம அமைச்சர். ஸோ ரொம்ப 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 முக்கியமானவர். இந்தியாவை ஆள்றவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதம அமைச்சர் தான், பிரைம் மினிஸ்டருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ பிரைம் மினிஸ்டரை பற்றி பார்க்கலாமா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74(1) படி குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. சரிங்களா, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா
குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் அறிவுரை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதம அமைச்சர் தான். சரிங்களா, இவர் சொல்கிற ஐடியாவில் தான் அவங்க ஒரு முடிவே எடுப்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் இவரை வந்து உண்மையான தலைவர், நாட்டின் உண்மையான தலைவர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ பாருங்கள், இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் பிரதம அமைச்சர் பதவியானது எந்த முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வெஸ்ட் மினிஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையிலிருந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, ஸோ இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறை பார்த்திங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் முறை என்று சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். சரிங்களா, எனது மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். சரிங்களா, மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறார். சரிங்களா, ஸோ பிரதமரோட ஆலோசனைப்படி தான் குடியரசுத் தலைவரை நியமிப்பார். சரிங்களா, ஸோ மக்களவையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சியும் தனிப்பெரும்பான்மை பலம் இல்லை எனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம். ஸோ குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கலாம். சரிங்களா, என்னது பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். சரிங்களா, ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படல் வேண்டும். எனது அப்படி ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும்னா அவர் வந்து 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாகவும் மக்களவைக்கு வந்து பொறுப்புடையவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதம அமைச்சர் தான். நம்ம இந்திய நாட்டோட முதல் பிரதம அமைச்சர், அதாவது சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நம்மளோட முதல் இந்திய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள் பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும். ஸோ பார்க்கலாமா. ஸோ அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. என்னது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ எந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி கூறும் ஆர்டிகல் என்னது 78. ஸோ கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, ஸோ பிரதம அமைச்சர் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு அரசின் பல்வேறு துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்வார். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி, நிரல் குறித்து யார் முடிவு செய்வார்னா பிரதம அமைச்சர் தான் முடிவு செய்வாங்க. சரிங்களா, ஸோ கேபினட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் பார்த்திங்கன்னா தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக வந்து இவர் வந்து கலந்து ஆலோசிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ பிரதம அமைச்சர் பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுவார். என்னது பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா, ஸோ நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கு முன்மொழிகள் போன்ற அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் பார்த்திங்கன்னா இந்த குடியரசுத் தலைவர் தான் விவாதிக்கிறார். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு வாசித்துக்கோங்க, அந்தளவுக்கு முக்கியமானது கிடையாது. சரிங்களா, பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். இது வந்து முக்கியமான பாயிண்ட், டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. சரிங்களா, புக் பேக்கில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரதம அமைச்சர் என்பவர் யாருக்கும் பாலமாக இருக்கார், குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதம அமைச்சர் தான். சரிங்களா, ஸோ பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர். முன்னாடியே சொன்னேன்னா முக்கியமான பாயிண்ட், நாட்டின் உண்மையான தலைவர் யார், பிரதம அமைச்சர். சரிங்களா, அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். ஸோ நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக செயல்படுபவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், சர்வதேச மாநாடுகளான காமன்வெல்த், அணிசாரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் வந்து பங்கு கொள்கிறார். சரிங்களா, ஸோ இதை வந்து கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா. அடுத்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை குழு. ஸோ பாருங்கள், தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிக்கிறார். சரிங்களா, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களால் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையறுக்கப்பட்டது. ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினர்களாக, அதாவது பிரதம அமைச்சர் உட்பட. சரிங்களா, 15% மட்டுமே அமைச்சரவை உறுப்பினராக இருத்தல் வேண்டும் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து வரையறுத்துள்ளது. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய அமைச்சர்களின் வகைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னா
3 தரநிலைகளில் வந்து அமைச்சர்கள் வந்து வகைப்படுத்தப்படுறாங்க. என்னென்னா கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். ஸோ ஃபஸ்ட் என்னது கேபினட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், இராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். ஸோ இந்த 3ஆக தான் மத்திய அரசோட அமைச்சர்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? நம்ம அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா கேபினட் அமைச்சர்கள். ஸோ கேபினட் அமைச்சர்கள்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். நிர்வாகத்தின் மைய கருத்தை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பே கேபினட் ஆகும். சரிங்களா? கேபினட் அரசாங்கத்தின் பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. ஸோ கேபினட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நிர்வாகத்தின் மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு தான் கேபினட். சரிங்களா? ஸோ அடுத்து இராசாங்க அமைச்சர்கள். ஸோ இராசாங்க அமைச்சர்கள்னால் என்னென்னு பாருங்கள். அமைச்சரவை குழுவின் 2வது வகையினர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இராசாங்க அமைச்சர்கள். சரிங்களா? இவர்கள் பார்த்திங்கன்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சராக அதாவது இவங்க பார்த்திங்கன்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்டதில் வந்து பொறுப்பாக செயல்படுவாங்க. சரிங்களா? வேறு இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் இவர்கள் வந்து கூட்டத்துக்கே வருவாங்க. என்னது இவங்களை வந்து அழைச்சா மட்டும்தான் இவங்க வந்து அமைச்சரவை கூட்டத்துக்கே வருவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இணை அமைச்சர்கள். ஸோ இணை அமைச்சர்களை பாருங்கள். அமைச்சரவையில் 3வதாக இணையமைச்சர்கள் உள்ளனர். ஸோ கேபினட் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அல்லது இராசாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவங்க வந்து என்னென்னா உதவி செய்வாங்க. சரிங்களா? அந்த 2 அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்பட்டதில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்வாங்க. அதுதான் இவங்களோட வேலை. சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றம். சரிங்களா? ஸோ என்ன பார்த்துருக்கோம்? குடியரசுத் தலைவர் பார்த்துருக்கோம், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துருக்கோம், பிரதம அமைச்சர் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய நாடாளுமன்றத்தை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இதுவே 45 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ இந்திய நாடாளுமன்றம் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பார்ட்டாக பார்க்கலாம். ஒரே வீடியோவில் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாடாளுமன்றத்தை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நாடாளுமன்றம் இன்னும் வந்து உச்சநீதிமன்றம்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இது 2 அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.